வீராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வீராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு கிரக நிலைகளை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். ஆகஸ்ட் 5 புதன்கிழமை அன்றைக்கி கரிநாள். அது மட்டும் இல்லை, நாள் முழுதும் மரண யோகம். அதனால் அன்றைக்கி புதன்கிழமை நல்ல நாள்னு எந்த காரியம் பண்ணிட வேண்டாம். ஆக அன்றைக்கி எல்லா விதமான சுபகாரியங்களும் விளக்கப்பட்ட நாளாக அன்றைக்கி இருக்குது. அடுத்தபடியாக ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை அன்றைக்கி அஷ்டமி. நமக்கு தெரியும் அஷ்டமி தீதி அன்றைக்கி சிவனையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணால் அன்றைக்கி அது காலாஷ்டமி. ஆக துர்க்கையை வழிபடக்கூடிய நாள். ஆக ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அங்கெல்லாம் ஆடி கிருத்திகைக்கு விரதம், அர்ச்சனை, அபிஷேகம் இருக்குது. நேரம் இருக்கிறவங்க முருகனுடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை 18 சித்தர்களில் மச்சமுனி சித்தரை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு. ஆக இன்றைக்கு 18 சித்தர்களில் அவரை சிறப்பு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி சுப நாள். ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 10 திங்கக்கிழமை பிரதோஷம். அதுலேயும் திங்கக்கிழமையும் பிரதோஷம் வர்றது சோம பிரதோஷம். ஸோ அன்றைக்கு நமக்கு தெரியும் சிவன் கோயிலில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானுடைய வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறது, அந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை சதுர்தசி திதி. அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமையும் சதுர்தசியும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தான் இதுக்கு அங்காரக சதுர்தசின்னு பேர். இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் முழுமுதல் கடவுள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணலாம், அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ரெகுலராக வரக்கூடிய மாத சிவராத்திரி இரவு சிவன் கோயிலில் சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் சூரியன், புதன், குரு இருக்காங்க. சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம். 3ஆம் இடம்னா தைரியம், தன்னம்பிக்கை. இது வரைக்கும் இருந்த மனநிலைகள் மாதிரி ஒரு தெளிவான மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் வர்றது வரட்டும், அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனைக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கு தகுந்த உடல் வலிமையும் மன வலிமையும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதாக இருந்தால் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. நல்ல பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை ஒரு பக்கம் சனி பார்த்துட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை, வருமான, சம்பாத்தியம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுக்கு கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம், குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், அது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
இது இந்த வாரம் பரவாயில்ல. பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாரான பலன் தான். பெருசாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும், சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 5ஆம் இடம்னாலே இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் விதியின் போக்கில் அல்லது கிரகத்தினுடைய தன்மையில் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி இருக்குது. ஸோ எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அல்லது ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள், தகவல்கள் சாதகமாக வரும். உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் உங்களோட மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு, ஜாயின் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத பயணம், அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிளானிங் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பெரிய லெவலில் புகழ், பாப்புலாரிட்டி, அந்தஸ்து கூடும், வருமானங்கள் கூடும். ஏதாவது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அல்லது ரேஸில் பணத்தை விட்டால் தேருமாங்கிறவங்க மினிமமாக பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மற்ற யூக வணிகங்களில் பண்ணால் சாதகமாக இருக்குமான்னா மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இந்த வாரம் அதற்கான விஷயங்கள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது? வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையை விட்டு வெளியில் வரதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் பேசிக்கலாக நம்பி இருக்காதீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு நோய் இருக்குது, நோய் குறையில், நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது, சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடைய அளவு கூடுதலாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் நோயுடைய தன்மை குறையும், மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அது இல்லாமல் பெருசாக நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வயதுக்கு மூத்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார், உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியம் கையில் இல்லைன்னா கூட இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது? ப்ரொஃபஷன், கரியர் பரவாயில்ல. வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. வேலையில் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க,
ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்து அந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, லாபத்தை கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் மகசூலையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இல்லை, தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கிடைக்கும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாரமாக உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் குரு இருக்கார். இதுவே உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரவாயில்லாமல் இருக்குது. பட் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு பண வசதி வேணும். அப்படி பார்க்குற போது பணம் இருக்குது, ஆனால் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இதிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுக்கு சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா செலவு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்கள் பிஸ்னஸ் தளத்தை குரு பார்க்குறது, ஏதாவது தொழிலில் நீங்கள் மினிமமாக லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதியில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாமே ஃபேவரபுளாக உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் யாரையும் நம்பி வேலையில் இருக்காதீங்க, இதுதான் மெயின். ஒரு பக்கம் குரு 5ஆம் இடத்தை பார்க்குறது, வேலையில் பிரச்சனைகள். சனி 6ஆம் இடத்தை பார்க்குறது, வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இப்படி தான் கிரக நிலைகள் வருங்காலங்களில் உங்களுக்கு தொடரும். வேலையில் எதிர்பாராத ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. வழக்கமாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டே இருக்கார். வழக்கமாக சொல்கிற விஷயந்தான் பெரிய லெவலில் கடன் வாங்கிறது, அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பெருசாக யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டாத காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த வாரம் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த மணி ரொட்டேஷன் அல்லது லாபம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ல் இருக்கார், குரு 12ல் இருக்கார், புதன் 12ல் இருக்கார். ஆக இந்த 12 அப்படின்னா ஒன்று விரயம் பண்ணணும், இல்லைன்னா முதலீடு பண்ணணும். உங்களுக்கு வசதி இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். வசதி இல்லை அப்படிங்கிறவங்க அப்பாவுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுங்கள். அது இல்லாமல் மனைவி இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ணுங்கள், குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள், உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆடி கடைசி வந்தாச்சு. மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு
நிறைய உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், பெருசாக ப்ராஃபிட் லாபம் இந்த வாரம் இல்லை. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் வேலையிலேயும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுக்க வேண்டிய வாரமாக இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், சப்பார்டினேட் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் யாரையும் பெருசாக நம்பி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. யாரும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் செயல்பட மாட்டாங்க. அதனால் யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே ஷோலாக உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி லவ் விஷயமாக செப்பரேட் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவராலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது. பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து ஏதாவது காரியம் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா இந்த வாரம் இல்லை. எல்லாம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கான ஒரு சோர்ஸஸ் நிறைய இருக்குது. அது இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு, சூரியன் எல்லாம் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள், பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் பலன் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் நன்மை. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அண்ணன், அக்கா இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷகரமாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. வாழ்க்கையில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை யார்ட்டையும் பெருசாக பேசாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இதெல்லாம் பின்னாடி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு கை கொடுக்கும். யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளால் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. வீட்டில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு ஆடி மாதமாக இருந்தாலும் உண்டு. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால், நிறைவேறாமல் இருந்தால், அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய இந்த வாரத்தில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் காதல் விஷயம், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார்.
ஆனால் அவர் வாங்கின சாரம் சூரியன் அவர் 10ல் இருக்கார். இப்படி இருந்தாலே யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதெல்லாம் முதல்ல செய்யுங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. ஏன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சனி அப்படின்னா காலதாமதம், டிலேன்னு அர்த்தம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் என்னவோ அதில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கரியர், ப்ரொஃபஷன் எல்லாமே பரவாயில்ல. ஸோ வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, சராசரி நம்ம எதிர்பார்க்கறது வேலையில் ஒரு ப்ரொமோஷன், ஹைக்கு, இதெல்லாம் தான். அதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக லோனுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும், அல்லது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ், அதுலேயும் குறிப்பாக ஆண் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. அதுலேயும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் யாரெல்லாம் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இதெல்லாம் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ தாயாருடைய வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் அவர் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வாரமும் நீங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. எந்த விஷயத்தில் செஞ்சு நீங்கள் ஈடுபடுறங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது 8னால தடைன்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட டைமில் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. அது இல்லாமல் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுடைய வேலையில் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, அல்லது லாங் லீவோ போட வேண்டிய சூழ்நிலை, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் யாரையும் பேஸ் பண்ணியிருக்காதீங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு அப்படிங்கிற கான்செப்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் பார்ட்னரும் லாபம், நீங்களும் லாபம் அடைவீங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், அஃபேருக்கான சுச்சுவேஷன், உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத பயணம், அதனால் நன்மை, இது எல்லாமே சாதகமான விஷயம். இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.
நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இந்த வாரம் பரவாயில்ல அல்லது லாபம் அதுலேருந்து வருமானம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் துர்க்கையை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அது இல்லாமல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இது ஒன்று மட்டும்தான் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கும்போது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ட்ராவலுமே நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே தான் உண்டு. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அத்தனையிலையும் இந்த வாரம் கவனம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது லாப நோக்கத்துக்காக பண்ணுறோம். அந்த லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தினமாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சிறப்பாக இல்லை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக போராட்டங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். யூக வணிகங்கள் சிறப்பாக இல்லை. நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை. வேலை இருக்குது, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் வேலையில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். எல்லோருடைய மின்கில் ஆகுங்க. உங்களுக்கு சீனியர் சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இருந்தால் தான் பீஸ்ஃபுல்லாக இந்த வாரம் உங்களுடைய ஜாபை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த வாரம் சனி பகவான் இருக்கிறது. தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக பேசாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறது. தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையும் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனையுடைய தன்மை குறையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்கள் ராசியை குரு பார்க்குறது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார், குரு பார்க்குறாரு. ட்ரை பண்ணுங்கள். என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலை வாய்ப்புகளும் இந்த வாரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ பிஸ்னஸ்மே இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனையுமே சாதகமாக இருப்பதற்கான வாரமாக இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. எதிர்பாராத பயணம், அது இல்லாமல் உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் சாதகமான பலன்கள் உண்டு. அதுலேயும் இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் சுயசாரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அவர்களால் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல.
யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு, எதிர்பாராத நீங்கள் எதுலையா ஒரு விஷயத்தில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், அதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானமாக அடக்கி வாசிங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்தில், அவருடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நன்மை ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சனி இருக்கார். 2ஆம் இடம் தான் நமக்கு தேவை, வருமானம். அது மட்டும் இல்லை, உழைக்கிறது இல்லை, உழைச்ச பணங்கள் கையில் நிற்பதற்கான வாய்ப்பு, அதெல்லாம் தான் 2. ஸோ யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், இதெல்லாமே இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இருக்குது. ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இருக்குது. பட் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இதுவும் இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நார்மல் லாபம், இதுவே போதுமானது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் பிரிவு அல்லது தேவையற்ற 2 பேருக்கு வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு லைஃப்பில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வயதுக்கு மூத்த நண்பர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் டாப் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டுமல்ல, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் பண்ணலை, நல்ல விலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் எதிர்பார்த்த விலைக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. எதிர்பாராத ட்ராவல், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை பதிய லெவலில் கூப்பிட்டுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் விநாயகரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சூரியன், அவரோடு புதன் இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம் இது இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது. யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த வாரம் அது கைகூடும். குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. எல்லாருக்கும் வேலை இருக்கான்னா அடக்கி வாசிங்க. வேலையில் ரொம்ப கவனம். நான் பர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன்னு வேலையில் ரொம்ப கவனம். என்ன வேலையில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பெருசாக இந்த வாரத்தில் எதையும் வேலையில் எதிர்பார்க்காதீங்க. ஜாப் இருந்தால் அதுவே போதுமானது. இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். விவசாயத்தால் நன்மைகள் உண்டு. அதுலேயும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லாவே இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை.
பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லாபம் இல்லை. இந்த வாரம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களா நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த வாரம் மூவ் பண்ணலாம். இந்த வாரம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. வேலை கிடைக்கிறதுல பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, கையில் பணம் தினம் இருக்குது. நம்மளுக்கு இந்த வாரத்தில் இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, வாய்ப்பு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக உண்டு. அல்லது வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். அது வரலை, எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் துர்க்கையையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.